அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது 22/1/2026 அன்று நேஷனல் கன்சியூமர் அவேர்னஸ் பாரத் யாத்ரா, அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு யாத்திரை என்று இந்தியா முழுவதும் யாத்திரை செய்து இந்த ஒரு ரதம் நுகர்வோரின் பாதுகாப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றது. அந்த காட்சியைத்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றீர்கள். இந்திய நுகர்வோர் சம்மேளனத்தின் சார்பாக யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்பதற்காக அனைத்து தஞ்சை மாவட்டத்தினுடைய உறுப்பினர் அனைவரும், தலைவர்கள் அவர்களும், மாவட்டம் மற்றும் வட்டார தலைவர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு அவர்களை நாங்கள் வரவேற்க காத்து கொண்டிருக்கின்றோம். இவங்க இப்ப எங்கிருந்து எங்க பயணிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கறத நீ கொஞ்சம் விளக்கமா, எந்தெந்த ஊர் போறாங்க, எதுவரையும் போறாங்கிறத கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. நான் சிசிஐல ஜோனல் பிரசிடெண்டா இருக்கேன், தஞ்சை ஜோனல் பிரசிடென்ட். இந்த ரத யாத்திரையானது டெல்லியில ஆரம்பிச்சு 17,000 கிலோமீட்டர், மொத்தம் 17,000 கிலோமீட்டர் வச்சு இந்தியா முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்குது. இப்ப ராமேஸ்வரத்திலேருந்து இப்ப கிளம்பி இப்ப தஞ்சை மாவட்டம் அடுத்து காரைக்கால், நாளைக்கு பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி சிஎம் தலைமையில நடக்கிற மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இதோட விழிப்புணர்ச்சியா தான் இந்த வாகன ரத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தான், சிசிஐயோட விழிப்புணர்ச்சி, நுகர்வோரோட இது பங்களிப்பு என்ன எல்லாமே இதுல விளக்கமா தெளிவா பேசிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்தோன்னே மைக்லயே தலைவர் வரலாம் பேசி எல்லாம். ஆனந்த் சர்மாஜி, இந்திய தலைவர், தேசிய தலைவர், தேசிய நேஷனல் சேர்மன் எல்லாருமே வராங்க. இந்திய தலைவர் எல்லாருமே வர்றாங்க. நம்ம இந்திய திருநாட்டின் தேசிய தலைவர் திரு சர்மாஜி அவர்கள் நுகர்வோர் விழிப்புணர்வு சம்பந்தமா இந்தியா முழுக்க மொத்தம் 27 ஸ்டேட்டு 90 நாட்கள் பயணம் செஞ்சு இதுவரைக்கும் 9 மாநிலங்களை முடிச்சு இது 10வது மாநிலமா தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல, ஒரு 20 நிமிஷத்துல இங்க சேர்ந்துருவாங்க. அதிராம்பட்டினம் வர்றாங்க. நம்ம இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு அதிராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்தி அவங்களை காரைக்காலுக்கு அனுப்பி வைக்கிறோம். அங்க மற்ற நிகழ்ச்சியை நம்ம அங்க நீங்க இருக்கோம். ஓகே, நன்றி. ஆட்டோ வரதுக்கு முன்னாடி ஆட்டோ उधर जाओ, उधर गाड़ी आनी चाहिए इधर। வர
அங்க வைங்க, ரோட்ல வைக்கிறாங்க, வண்டி வேணும். வண்டி நிப்பாட்டியாச்சு. வேகமா வைங்க. இதெல்லாம் விடுங்க, விடுங்க, அங்கிட்டு போயிடலாம். அன்புக்குரிய தஞ்சாவூர் மாவட்ட, தஞ்சாவூர் மண்டல இசையுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்திய தேசிய ஒருங்கிணைப்பின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா எங்களுடைய நீண்ட பயணம் கடந்த மாதம் 24ஆம் நாள் டெல்லியில் துவங்கிய இந்த பயணம் 9 மாநிலங்களை கடந்து இன்று தமிழகத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தின் நோக்கம் கிராமப்புற நுகர்வோர் மத்தியில் நுகர்வோர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உன்னத கொள்கை, நுகர்வோர் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கன்சூமர் என்று சொல்லக்கூடிய பாராட்டக்கூடிய நம்முடைய டாக்டர் அனந்தம்மா அவர்களும் தமிழகத்தினுடைய நுகர்வோர் தந்தை என்று சொல்லக்கூடிய நம்முடைய டாக்டர் எம் செல்வராஜ் அவர்களும் இந்த மண்ணினுடைய மைந்தர் நுகர்வோர் உரிமைகள் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகின்ற பொழுது, ஒரு சேவையை காசு கொடுத்து பெறுகின்ற பொழுது, ஒரு பொருளும் சேவையை நாம் காசு கொடுப்பதாக கூறி ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சார பயணம் உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. டெல்லி மாநகரில் துவங்கிய இந்த பிரச்சார பயணம் டெல்லியில் துவங்கிய இந்த பிரச்சார பயணம் 8 மாநிலங்களை கலந்து கேரளா அடுத்து தமிழகத்தில் நேற்று காலை கன்னியாகுமரியிலிருந்து இந்த பிரச்சார பயணம் வந்து கொண்டிருக்கிறது. முக்கிய நோக்கம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி சட்டம் வழங்கிய உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. விழிப்புணர்வு என்பது நாம் வாங்குகின்ற பொருளாக இருந்தாலும் சரி அல்லது பெறுகின்ற சேவையாக இருந்தாலும் சரி, அதற்கு காசு கொடுத்து வாங்குகிற பொழுது கட்டாயம் ரசீது கேட்டு வாங்க வேண்டும். ரசீது என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதுபோலவே உணவு பொருட்களில் கட்டாயமாக அஸ்மார்ட் தரங்களை ஒரு தரச்சார்பு என்பது அதைவிட மிகப்பட்ட முக்கியம் உணவு பாதுகாப்பு துறையினுடைய கட்டாயம் வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்களில் 90 நாட்கள் 3 மாதம் இடைவிடாத இந்த பிரச்சார பயணம் இந்தியா முழுவதும் பட்டி தொட்டிகளிலும் காடு மலைகளை கலந்து இதோ உங்கள் மத்தியில் இந்த பிரச்சார பயணம் வந்து கொண்டிருக்கிறது. நுகர்வோர் என்பது யார் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாம் ஒரு ஏமாறி. காசு கொடுத்து வாங்குகின்ற ஒவ்வொருவரும், காசு கொடுத்து சேவை பெறுகின்ற ஒவ்வொருவரும் கன்சியூமர் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர். நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய சுயசாதனையில் நுகர்வோர் பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு நுகர்வோர் என்பவர் ஒரு வாடிக்கையாளராக இருக்க வேண்டும்
மூலமாக அமைவாக செல்லக்கூடிய PIS என்று சொல்லக்கூடிய ISI முத்திரை கட்டாயம் இடம்பெற்றிருக்கிறது. உங்கள் இல்லங்களில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் ஸ்டவ், கேஸ் அடுப்பு, அது மட்டுமல்ல கேஸ் சிலிண்டர்கள் கூட கட்டாய ISI முத்திரை பெற்றிருக்க வேண்டும். ஏன் அப்படிலாம் அரசாங்கம் சொல்லுவதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்முடைய வாங்கி பயன்படுத்துகின்ற பொருள் நம்முடைய உயிருக்கும் உடமைக்கும் எந்த விதத்திலும் தீங்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் மத்திய மாநில அரசுகள் சட்டம் சார்ந்த உங்களுடைய உரிமையாக தரமான பொருட்களை வாங்க வேண்டும். தரமற்ற பொருட்களை நாம் வாங்குகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் பெற முடியும் என்பதற்காக ISI பெற்ற பொருட்களை மட்டுமே வாங்கி பயன்படுத்துவோம். உணவுப் பொருட்களில் கட்டாயம் அக்குமார் இல்லாத எந்த ஒரு உணவுப் பொருளையும் நாம் தேர்வு செய்ய வேண்டாம் என நுகர்வோர் பாதுகாப்பு சம்மேளனம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயணத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய பொதுச் செயலாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களையும், இந்த பயணத்தை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைக்கக்கூடிய டாக்டர் ஜே செல்வம் அவர்களையும், இந்த பயணத்தோடு டாக்குமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களுக்குரிய ஐயங்களையும், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த அளவிற்கு கிராமத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விரிவான ஆவண தொகுப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு அஜய் அவர்களும், இந்த 19,000 கிலோமீட்டர் பயணத்தை 28 மாநிலங்கள் நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பயணத்தை 9 யூனியன் டெரிட்டரி என்று சொல்லக்கூடிய பகுதியில் மிக சிறப்பாக பாதுகாப்பாக இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய திரு பவானி சங்கர் அவர்களையும், இந்த மண்டலத்தில் மிக சிறப்பாக CCI என்று சொல்லக்கூடிய கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்புடைய மண்டல செயலாளர் திரு நாராயணசாமி அவர்களையும் வருக வருகை என வரவேற்பதில் கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் அமைப்பும் லட்சிய மண்டலமும் பெருமை அடைகிறது. அடுத்த மலை சால்வை வேற சால்வை இருக்கு, ஒரு சால்வை கொடுக்க முதல்ல. சால்வை ஒரு சால்வை எடுக்க முடியாது. யார்கிட்ட சால்வை சால்வை எடு. போட்டு வாங்க, இது இருக்கணும் போட்டு அப்படியே கொஞ்சம் விலகி நின்று வீடியோ எல்லாம் ஒதுக்க முடியுது, எல்லாம் ஒதுக்கிடுறேன். போடு போடு அதே கூட ஒவ்வொரு நாளா போடும்போது கொஞ்சம் அகலமா நில்லுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி நீங்க எப்படி வாங்க, நீங்க எப்படி வாங்க, நீங்க எப்படி வாங்க. இன்னொரு மலையை
யார் பேச போறது? யார்? அவர் தானே. கொஞ்சம் அப்படியே பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வாங்க. அப்படி கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். கொஞ்சம் பிராடா கொஞ்சம் நெல்லுங்களா கொஞ்சம். அண்ணா இங்க பாருங்க. பேசுறது யார்? அவர் தானே பேசுவாரு. சார் யார் பேசுறீங்க? சர்மாஜி கொடுங்க, அவங்களும் வச்சிருக்காங்க. நீங்க அவங்களும் Okay, Ajay. Just switch. Ajay, mic de, mic. अपना mic de, mic de. நம்ம மைக் Thank you. பேசலாமா? ஆரம்பிக்கலாமா? Just a minute. कौन सा डिस्ट्रिक्ट है? தஞ்சாவூர். தஞ்சாவூர். खत्म हो गई? बिल्कुल. किसी नहीं हो? Tanjavur district. I am thankful for Tanjavur district. Check with this. Okay. I'm very, very thankful to all our consumer activist friends and senior officers from the Tanjavur district who are here to welcome the Consumer Awareness Bharat Yatra. I'm especially thankful to Mr. M. Selvarji, who is the National Working President and the National Convener of this Bharat Yatra from Tamil Nadu. I'm also thankful for a great welcome in all of the districts of the Tamil Nadu of Bharat Yatra to Mr. J. Selvam, our National Vice President, and Mr. Trinakar Asu, our National General Secretary. I'm also thankful Mr. J. Daniel, our GC member, Mr. Sanjay Khandelwal, Mrs. Rekha, Mr. Ajay, and Mr. Shankar, who are in this Bharat Yatra. Dear friends, this is a massive campaign in India to educate consumers, to aware consumers, to empower consumers regarding their consumer rights. When we purchase any good or product or any service from the market, we have 6 rights according to Consumer Protection Law, Consumer Protection Act 2019. Right to safety. No such product or good should be sold in the market which will be harmful for our health or our property. We have another right
right to information. On every packet, there should be some important information like their price, weights, ingredients, and a customer care number, name of manufacturers. This is our right. Right to be choose. No one can sell or give a service by their choice. It's choice of consumer that which service or product we want to purchase. Another important right is right to be heard. If you purchase any product or goods and there is any difficulty, the seller or the manufacturer cannot say, no, no, we are not liable. They are liable if product and service is defective and not as per the declared quality or quantity. Dear friend, another right is right to compensation. If you get any product or service from market and due to that product or service you will in any loss, you suffer any loss, this is your right that you can take compensation from the manufacturer. And the last but very important right is right to consumer awareness, right to consumer education, for which we are here. Dear friends, without awareness, without unity, we cannot take the benefit of consumer law. After 40 years of consumer law, we feel that in various parts of the country, especially in rural area, the farmers, the poor are not benefited yet from this act. To aware them about their rights, this massive campaign was launched on 21st December on the National Consumers Day from the capital of the India, New Delhi, and it was flagged off by our Consumer Affairs Minister, Government of India, Shri Prahlad Joshi ji. All governments are supporting this movement because this is the public movement in the interest of public without any political connection, without any commercial connection. Every state government is also supporting, the regulatory authorities are supporting, Bureau of Indian Standard and other regulatory authorities are supporting, and we want to know through this yatra that what is the real condition of implementation of these laws. If there is any requirement to amend this act, after completion of this yatra, we will submit a detailed report to the Government of India and all the state governments to strengthen the consumer protection scenario of the India. Dear friends, from Delhi, we went to Haryana, then Rajasthan, then Madhya Pradesh, then Gujarat, then Daman and Diu, then Maharashtra, then Goa, then Karnataka, Kerala, and now we are here in Tamil Nadu and going to Puducherry. This yatra will go in all the 28 states of the country and all the union territory areas, and we are trying to unite and empower yourself because we feel if a consumer will be prosperous, then we can make a developed country. So through this yatra, we want your support and we want to aware all of the you for their rights. Very, very thanks for your love and affection you are giving to all the part of Tamil Nadu, and I feel that just like that Tamil Nadu is my second house. So Vandakam, and very, very thanks all of you. Dhanyavad, Jai Hind. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்கள் மத்தியில் பாரத் யாத்ரா என்று அழைக்கப்படுகின்ற இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு யாத்ராவின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சார்பாக வரவேற்று உங்கள் மத்தியில் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி விடுகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண சிசியின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஜே செல்வம் அவர்களே, தஞ்சை மண்டல தலைவர் நாராயணசாமி அவர்களே, தஞ்சை மண்டல பொதுச் செயலாளர் சந்திரபிரகாஷ் அவர்களே, மற்றுள்ள அனைத்து நிர்வாகிகளே, இந்த யாத்திராவில் என்னுடன் கடைசி வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசாங்கத்தால் கன்சியூமர் மேன் என்று அழைக்கக்கூடிய
டாக்டர் அனந்த் சர்மா அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களே, தேசிய ஜிசி மெம்பர் ஜானில் அவர்களே மற்றும் எங்களுடன் இணைந்து பேசும் சஞ்சய் கந்தவால் அவர்களே, ரேகா மேடம் அவர்களே, அஜய் சக்சேனா அவர்களே, கீதா மேடம் அவர்களே, நிறைய பேர் எனக்கு செய்யாது, மாவண்ணா அவர்களே, நீங்க எல்லாம் இந்த தஞ்சை மண்டலத்தின் பல வாய்ந்த தலைவர்கள். உங்க பேர் எனக்கு தெரியல. மதியழகன் அவர்களே, நிறைய பேர் நான் அடிக்கடி உங்களை சந்திக்காத காரணத்தினால் உங்களை கையில் வச்சீங்க. சந்திக்க இல்லாத காரணத்தால் தொடர்ந்து என்னால் உங்கள் பேருக்கு நினைவு கூற முடியவில்லை. இந்த பயணம் நுகர்வோர் பாதுகாப்பு துறையால் பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு அரசாங்கத்தால் இந்த பயணத்தை நடத்த இயலாத ஒரு காரணத்தினால் எங்களுடைய கன்சூமர் மேன் என்று அழைக்கக்கூடிய அனந்த் சர்மாவை அணுகி யூ காட் மோர் தென் மேன் பவர், அதாவது அந்த இந்தியில சொல்லுவாங்க பகுத் சேனா ஹைன், அதாவது பெரிய படை உங்களிடம் உள்ளது, அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த யாத்திராவை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதன் பேரில் இந்த யாத்திராவை நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். விவகாரத்துறையுடைய மத்திய அரசின் செயலாளர் அவர்கள் முன்னிலையில் பிஐஎஸ் உடைய அதிகாரிகள் இந்தியாவில் உள்ள பாரத் மண்டபம் என்கிற பெரிய அரங்கில் இந்த யாத்திராவை துவக்கி வைத்தார்கள். அதனுடைய வீடியோ நகல்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடப்பட்டிருக்கோம், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க யாத்திரையை மேற்கொண்டுள்ளோம். அனைத்து மாநிலங்கள், அனைத்து யூனியன் டெரிட்டோரியல் வழியாக இந்த யாத்திரா சென்று மார்ச் 15ஆம் தேதி புதுடெல்லியில் சென்றடையும். அன்றைய தினம் மத்திய அரசாங்கம் சார்பால் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் அரசாங்கத்தால் பாராட்டப்பட்டு இந்த யாத்திரை ஒரு வரலாற்று சின்னமாக மாறும். சிசியின் வரலாற்றில் இந்த யாத்திரை ஒரு முத்திரை பதிக்கத்தக்க அளவு ஒரு சிறப்பான ஒரு யாத்திரையாக இருக்கிறது. ஆனால் பாதி தூரம் தான் வந்திருக்கோம், மீதி தூரம் வட மாநிலங்கள் போக வேண்டியிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30-35 நாட்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். ஆகையால் உங்களுடைய அனைவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் நீங்கள் பிரார்த்திக்கிற உங்கள் கடவுளுடைய பிரார்த்தனையும் எங்களுக்கு பலத்தை தரும் என்று நம்பி உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை தரனுடைய மண்டல தலைவர்களே, மாவட்ட மற்றும் வட்டார பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சிசிஐயின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிசிஐ என்கின்ற அமைப்பு தேசிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான நுகர்வோர்களையும் நுகர்வோர் இயக்கங்களையும் தன்னார்வமாக பணி செய்யக்கூடிய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை சட்ட ரீதியாக, சட்டத்துக்கு புறம்பாக அல்ல, சட்ட ரீதியாக வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. இந்த அமைப்பு தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நுகர்வோர் மத்தியில் பணி செய்தாலும் கூட கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு பிரம்மாண்ட ஒரு எழுச்சியை நாம் காண்கின்றோம். அதற்கு முக்கிய காரணம் உறுப்பினர்கள் அதிக அளவில் தஞ்சை மண்டலத்தில் சேர்த்து நம்முடைய செல்லும் சார் அவருடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை வழங்கி ஒரு சீரும் சிறப்புமான இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது 1986 இந்திய அரசில் டிசம்பர் 24 தொடங்கினாலும் கூட 2019க்கு பிறகுதான் மக்கள் மத்தியில் ஒரு நீண்ட எழுச்சியை நம்மால் காண முடிந்தது. காரணம், அந்த சட்டத்தில் 86 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் சில ஷரத்துகள் நுகர்வோர்களுக்கு பாதகமாக இருந்ததன் அடிப்படையில் கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற பல்வேறு அமைப்புகள், நுகர்வோர் நலனுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இணைந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆயுதமாக நம் கையில் அரசு கொடுத்திருக்கிறது. அந்த சட்டத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறோம் என்பதற்கு தான் இந்த பாரத் யாத்ரா காடு மலைகள் எல்லாம் கலந்து அனைத்து மக்களிடம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் குறித்து பேசுவதற்காகவும் உங்களோடு கலந்துரையாடுவதற்காகவும் இந்த பயணத்தை நம்முடைய கன்சியூமர் மேன் என்று சொல்லக்கூடிய அனந்த் சர்மா அவர்கள் தலைமையிலும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நுகர்வோரின் தந்தை டாக்டர் எம் செல்வராஜ் அவருடைய தலைமையில்
இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக அந்த பொருள் நமக்கு எந்த அளவில் உயிருக்கும் உடமைக்கும் தீங்கு ஏற்படுத்தாத ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்பதை ஆய்ந்து அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய தர கட்டுப்பாடுகளை அந்த பொருட்கள் கொண்டிருக்கிறதா என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும். உணவுப் பொருட்களை பொறுத்தவரையில் கிராம மக்கள் நாம் ஏமாறக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தரமற்ற உணவுப் பொருட்கள் கடைகளில் விற்பனை செய்யப்படுவது. இவை தரமற்ற உணவுப் பொருட்களை கண்டறிவதற்காகத்தான் மத்திய மாநில அரசுகள் அக்மார்க் என்கின்ற ஒரு தரநிலையை வழங்கியிருக்கிறார்கள். இத்தனை பேர் நம்ம மளிகை கடைக்கு போயிட்டு அக்மார்க் உட்பட்ட பொருட்களை வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப கம்மி. இரண்டாவது, தமிழக அரசின் சார்பாக உணவு பாதுகாப்புத்துறை உணவுப் பொருட்களுக்கு ஒரு சான்று வழங்கியிருக்கிறார்கள், அதாவது பதிவு வழங்கியிருக்கிறார்கள். அப்ப உணவுப் பொருட்களை கையாளக்கூடிய சாதாரணமாக தெருக்கடை வைத்திருக்கிற ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, மளிகை கடையாக இருந்தாலும் சரி, பெட்டிக்கடையாக இருந்தாலும் சரி, அல்லது சூப்பர் மார்க்கெட் சொல்கிற மெகா பஜாராக இருந்தாலும் சரி, அங்கு விற்பனை செய்யப்படக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதற்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடும். இல்லை, கண்டிப்பாக ஊசி முதல் ஊர்தி வரை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அல்லது சேவையாக இருந்தாலும் சரி கட்டாயமாக ரசீது கேட்டு வாங்க வேண்டும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அதுபோல ஒவ்வொரு நுகர்வோருக்கும் நாம் வாங்குகின்ற பில் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஏன் அப்படின்னாக்கா, நீதிமன்றங்களுக்கு இப்ப வழக்கறிஞர் வந்திருக்காங்க, நீதிமன்றங்களுக்கு நம்ம சொல்கின்ற பொழுது சாட்சி சொல்ல வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் சாட்சி என்கின்ற ஒரு நிலை இல்லை. அங்கே சாட்சியம் என்று சொல்லக்கூடிய வாரண்டி கார்டும் கேரண்டி கார்டும் நீங்க வாங்குற பில்லும் தான். அப்ப சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆயுதத்தை நமக்கு அரசு வழங்கி இருக்கிறது. ஒரு வழக்கை பதிவு செய்யும் என்று சொன்னால் சட்டப்படி 90 நாட்களில் நாம் நிச்சயமாக பாதிக்கப்படுகின்ற நுகர்வோர் அதில் நாம் நிவாரணம் பெற முடியும். இது மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, பாதிக்கப்பட்ட நுகர்வோர் நேரடியாக சென்று ஒரு வழக்கை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கிறது இந்திய அளவில், அது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஒரு பெருமைப்படுகின்ற பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லலாம். பல அமைப்புகள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி என்பது அவசியமான ஒன்று. ஆனால் நாம் அந்த அமைப்புகள் ஒரு ட்ரஸ்ட் ஆக்டிகளோ இல்லை ஒரு சொசைட்டி ஆக்டிகளோ நாம் பதிவு செய்திருப்போம். ஆனால் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கங்கள் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி ஒரு சட்டப்படியான இயங்குகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்படுகின்ற நுகர்வோருக்காக குறைதீர் மன்றங்களில் வழக்காடக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை என்பது ஒவ்வொரு நுகர்வோர் அமைப்புகிட்டையும் இருக்கு அப்படிங்கிறத நாம் பெருமையாக கருதுவோம். எனவே காலம் கடந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வரவேற்பிற்கும் உங்களுடைய அன்புக்கும் இன்றும் நாங்கள் கடமைப்பட்டிருப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நண்பு உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.